நிறைய பேர் இந்த செக்யூரிட்டி வேலையில சேர்ந்த முதல் நாளே ஓடி போயிருக்காங்க. சம்பளம் பத்தலன்னு ஓடுறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த பேப்பரை படிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு உண்மை புரிஞ்சது. இது இந்த ரூம்ல இருந்த டேபிளுக்கு அடியில ஒட்ட வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு முன்னாடி வேலை பார்த்த செக்யூரிட்டி எழுதினது. விதிமுறை எண் 1, ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேமராவை செக் பண்ணு. விதிமுறை எண் 2, கிடங்குல யாராவது நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அவங்க முகத்தை பார்க்காத. கடைசியா விதிமுறை எண் 3, இங்க இருக்கிற லேண்ட்லைன் போன் அடிச்சா தயவு செஞ்சு எடுக்காத. அந்த கனெக்ஷன் கட் ஆகி 10 வருஷமாச்சு. இத படிச்சப்போ நான் சிரிச்சேன். யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா மணி 3:03 அந்த போன் அடிச்சது. ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பழைய டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில நைட் ஷிஃப்ட் வேலைக்கு சேர்ந்தேன். அது ரொம்ப பழமையான கட்டிடம். உள்ள மிஷின் தவிர வேற எதுவும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் பொம்மைகள் இருந்துச்சு. துணிக்கடையில் வைப்பாங்களே அந்த மாதிரி பொம்மைகள். முதல் 3 மணி நேரம் போர் அடிச்சது. நான் பாட்டுக்கு ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். நடுராத்திரி 12 மணிக்கு ரவுண்ட்ஸ் போக வேண்டிய டைம். டார்ச் லைட்டை எடுத்துட்டு கிளம்புனேன். அந்த ஃபேக்டரிக்குள்ள நடக்கும்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இரும்பு பைப்பெல்லாம் ககாத்துல ஆடுற சத்தம். நான் அந்த பொம்மைகள் இருக்கிற இடத்துக்கு போனேன். அங்க குறைஞ்சது ஒரு 50 பொம்மை இருக்கும். சில பொம்மைக்கு கை இருக்காது, சிலதுக்கு தலை இருக்காது. லைட் அடிச்சு பார்த்தேன். எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு. திருப்பி அப்பதான் அந்த நோட் புக் பார்த்தேன். எனக்கு முன்னாடி வேலை பார்த்தவர் ஆர்த்தர். அவர் எழுதின டைரி அது. ஆரம்பத்தில் எல்லாம் நார்மலா எழுதி இருந்துச்சு. 10 PM ஆல் கிளியர், 11 PM நத்திங் ஹேப்பன்ட். ஆனா கடைசி பக்கத்துல கையெழுத்து ரொம்ப நடுங்கி போய் எழுதி இருந்துச்சு. பேப்பரே கிழிஞ்சு போயிருந்துச்சு. அது நகருது. அந்த சாம்பல் கலர் ட்ரெஸ் போட்ட பொம்மை நகருது. நான் உடனே கேமராவை செக் பண்ணேன். கேமரா நம்பர் 4 அந்த பொம்மைகள் இருக்கிற இடத்தை காட்டும். நான் பார்த்தப்போ எல்லாம் அமைதியா நின்னுட்டு இருந்துச்சு. நான் சும்மா எண்ணிக்கையை எண்ணி பார்த்தேன். 1, 2, 3, 4, 5, 2, 3, 4, 5. வெயிட், நான் அந்த டைரியை செக் பண்ணேன். ஆர்த்தர் அதுல ஒரு நோட் எழுதி இருந்தாரு. அந்த லைன்ல மொத்தம் 4 பொம்மை தான் இருக்கு. நான் மறுபடியும் ஸ்கிரீனை பார்த்தேன். 5 உருவம். அந்த 5ஆவது உருவம் பிளாஸ்டிக் பொம்மை இல்லை. அது செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டு இருந்துச்சு. மற்ற பொம்மைகளுக்கு நடுவுல அசையாம நின்னுட்டு இருந்துச்சு. அது முதுக காட்டி நின்னுட்டு இருந்துச்சு. எனக்கு நெஞ்சு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. நான் வாக்கி டாக்கி எடுத்து கத்துனேன். ஹலோ, யாரங்க? நான் கண்ணை எடுக்காம அந்த ஸ்கிரீனை பார்த்தேன். அந்த உருவம் நகரல. ஆனா திடீர்னு அதோட தலை திரும்புச்சு. மெதுவா திரும்பல, டக்குன்னு திரும்புச்சு. 180 டிகிரி திரும்பி நேரா கேமராவை பார்த்தது. அதுக்கு முகம் இல்ல, வெறும் சதை மட்டும்தான் இருந்துச்சு. கண்ணு, வாய், மூக்கு எதுவும் இல்லை. அடுத்த செகண்ட் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. நான் உடனே கதவை லாக் பண்ணேன். எனக்கு அந்த பேப்பர்ல இருந்த விதிமுறை ஞாபகம் வந்தது. விதிமுறை 2, அதோட முகத்தை பார்க்காதே. வெளியே இரும்பு படிக்கட்டுல சத்தம் கேட்டுச்சு. யாரோ ஈரம் சொட்ட சொட்ட பூட்ஸ் போட்டு நடந்து வர்ற சத்தம். சத்தம் என் ரூமை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டேன். கதவுக்கு அந்த பக்கம் மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. அது மனுஷங்க விடுற மூச்சு மாதிரி இல்ல, ஒரு மாதிரி காத்து போற சத்தம். கதவு கைப்பிடி திரும்புச்சு. நான் மூச்சை அடக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன். எனக்கு ரூல் நம்பர் 3 ஞாபகம் வந்துச்சு. த ஃபோன். திடீர்னு அந்த அமைதியை கிழிச்சிட்டு சத்தம் வந்துச்சு. என் தலைக்கு மேல இருந்த அந்த பழைய லேண்ட்லைன் போன் அடிக்க ஆரம்பிச்சது. கதவு கைப்பிடி நின்னுருச்சு. வெளியே இருந்த மூச்சு சத்தம் நின்னுருச்சு. வெளியே நின்னுட்டு இருந்தது இப்ப கவனிக்குது. எனக்கு தெரியும், அந்த போனை எடுத்தா நான் செத்துருவேன். இங்கேயே இருந்தா நான் செத்துருவேன். போன் அடிச்சுட்டே இருந்துச்சு. திடீர்னு கதவுக்கு வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அது வேற யார் குரலும் இல்ல, என்னோட குரல். என் குரல்ல அது பேசுச்சு. கதவை தெற,
நான் சாவிய மறந்துட்டேன். நான் கதவை திறக்கல. விடியற்காலை 6 மணி வரைக்கும் அந்த டேபிளுக்கு அடியிலேயே இருந்தேன். சூரிய வெளிச்சம் வந்ததும் வெளிய வந்து பார்த்தேன். யாரும் இல்ல. நான் பயந்து போய் அந்த பொம்மைகள் இருந்த இடத்துக்கு ஓடுனேன். அங்க 4 பொம்மை தான் இருந்துச்சு. ஆனா அந்த சாம்பல் கலர் ட்ரெஸ் போட்ட பொம்மை கையில ஏதோ இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தேன். அது கையில வச்சிருந்தது என்னோட டார்ச் லைட். நான் நேத்து நைட்டு என் ரூம்ல வச்சிருந்த டார்ச் லைட். அன்னைக்கே வேலைய ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பக்கம் நான் திரும்பி கூட படுக்கல. ஆனா சில சமயம் ராத்திரி தூங்கும்போது என் ஃபோன் அடிக்கும். யார் நம்பர்னு தெரியாது.